தமிழக மக்களே பயன்படும் அளவுக்கு உலகத்திலேயே முதன்முறையாக பஞ்சபட்சியை 365 நாட்களுக்கும் நீங்கள் காலண்டர் வடிவில் புத்தகம் போட்டது உலகத்திலே நம்ம தான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை ரொம்ப எளிமையாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். சேலம் சதீஷ் அவர்கள் நம்ம பஞ்சபட்சி புத்தகத்தை எங்கே போனாலும் சரி எடுத்து நம்ம குரூப்பில் போடுவார். துபாய் ஏர்போர்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து போடுவார். சைனா ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கேருந்து எடுத்து போடுவார். இந்தியா டைமை கால்குலேட் பண்ணி ஸோ இந்த பட்சி என்ன பண்ணுது அப்படின்னா காலை 6:04 8:28 வரைக்கும் 100% அரசு வேலையை செய்கிறது. அப்போ காலையில் 6:04 8:24 வரைக்கும் நான் செய்யக்கூடிய 8:28 வரைக்கும் நான் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ தேர்தல் வருது, நான் போய் கட்சியில் சீட்டுக்கு அப்ரோச் பண்ணுறேன். அப்போ சீட்டுக்கு அப்ரோச் பண்ணும்போது என்னுடைய நேரம் எப்படி இருந்தது, எனக்கு சீட்டே கொடுத்துட்டாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன். அப்போது அந்த பஞ்சபட்சி நேரம் இப்போ அந்த பட்சி என்ன செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ அதுதான் வெற்றி. இப்போது நீங்கள் இந்த வண்டியை கொண்டு போய் வண்டியை ஆக்சிடெண்ட் பண்ணவங்க, ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், இந்த துயில் வேலையிலேயோ அல்லது சாவு வேலையிலேயோ ஒருத்தர் கிளம்பியிருந்தால் தான். இதில் 100% இந்த செயலாக்கம் பண்ணி இதுக்காக வெற்றி பெற்று பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இந்த புத்தகம் எழுதியதற்கு மிகப்பெரிய கிரெடிட்டே நான் 100ல் போய் கேட்டேங்க லோன் கிடச்சது, 100ல் போய் கேட்டேங்க பொண்ணு கிடச்சது, பொண்ணு பார்க்குறதுக்கு 100ல் போய் எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கிறது. பஞ்சபட்சியை இந்த மாதிரி புத்தகம் போட ஆசைப்பட்டு 3 பேர் ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டில் மரணமடைந்திருக்கிறார்கள். நானும் ஒரு பெரிய ரிஸ்க்குள்ளே போயிட்டு தான் திரும்பி வந்தேன் அதுக்குள்ளே. பட் ஆனால் ரிஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும், முடிந்த அளவுக்கு வாழ்க்கையை வளமாக்குவதற்கு பஞ்சபட்சியை பயன்படுத்துங்கள். ஏன்னா அதை கண்டுபிடிச்சவர் காகபுஜகண்டர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தர். அவருக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு. ஏன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்காக கேட்குறீங்க, உங்கள் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக, உங்கள் துயரங்களை நீக்கிக் கொள்வதற்காக கேட்குறீங்களே தவிர பேராசைப்படலை. பேராசைப்படும் போது தான் காகபுஜகண்டர் அங்கே அதை தடுக்கிறார். நான் நிறைய பேர்த்த பாட்டேன், பஞ்சபட்சியை தவறாக பயன்படுத்தியவர்கள் பல பேர். நீங்கள் இந்திரா சௌந்தரராஜன் காகபுஜகண்டரை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படிச்சனாலும் மெய் சிலிர்த்து போயிருக்கிறேன். இன்றைக்கும் காக்கையாக கொண்டிருக்கிறார். நமக்கு தான் தெரியாது, சித்தர்கள் நமக்கு வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சரியா? சித்தர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த நேரத்தில் போய் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதை எப்பொழுது கேட்டால் கிடைக்கும், இறைவனிடம் போய் எப்போ கேட்கணும், மனைவியிட்ட போய் எப்போ கேட்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா எரிச்சலில் இருக்கும்போது காப்பி கொண்டானா டம்ளர் மட்டும்தான் வரும், காப்பி வராது. இப்போது நம்ம ஒரு 10 கோயில் கொடுக்குறோம், ஏன் எல்லாத்தையும் ஒரே கோயிலாக கொடுத்துட்டு போயிடலாம்ல? எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் 10 கோயில் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் வேலை வெட்டி இல்லாமல் அந்த 10 கோயிலுக்கு போகலை. இறைவன் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். பல லட்சம் பேரை காப்பாற்றிட்டோம். அதை சரியான நேரம் பார்த்து செய்தால் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி. அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த ரிஷபானந்தரின் பொக்கிஷம் அப்படிங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். இந்த நிறுவனம் இப்போ ஒரு சலுகை விலை ஒன்று போட்டிருக்காங்க. அடியனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் உங்களுடைய பிறந்தநாள் வருது, உங்கள் டிஓடிஸ்க்கு நாங்கள் 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சாமி அப்படின்னு சொல்லி, செப்டம்பர் 30 வரவங்களுக்குலாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 120 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை இப்போ கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்று நிறுவனம் வாழ்வாங்க வாழட்டும். ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. நம்ம பஞ்சபட்சியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வர்றோம். இதில் நிறைய பேர் போன வாரத்தில் கூட என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இந்த பஞ்சபட்சியில் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது, அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பஞ்சபட்சியை பற்றி நம்ம ஆரம்பத்தில் ஒரு சில வீடியோக்கள் பார்த்துருக்குறோம். ஒரு சிலர் பஞ்சபட்சியை ரொம்ப ரெகுலராக பயன்படுத்தி வெற்றி பெற்று வராங்க. ஆனால் நம்ம சேலம் சதீஷ் அவர்கள் நம்ம பஞ்சபட்சி புத்தகத்தை எங்கே போனாலும் சரி எடுத்து நம்ம குரூப்பில் போடுவார். துபாய் ஏர்போர்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்து போடுவார். சைனா ஏர்போர்ட்டுக்கு போனால் அங்கேருந்து எடுத்து போடுவார். இந்தியா டைமை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவார். நம்ம சைனா துபாய் போகிறதுனா கூட நம்ம ஊரில்
நம்ம எப்படி இந்த பஞ்சவச்சியை பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ரொம்ப எளிமையாக மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்து பஞ்சவச்சியை சேர்த்துட்டோம். ஏன்னா முதல்ல வந்து பஞ்சபட்சி தெரிஞ்சவரோட டெய்லியும் கணிச்சு தான் வாங்கிக்கணும். இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து தினசரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய புத்தக வடி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்று நிறுவனம் வாழ்வாங்க வாழட்டும். நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். புத்தகம் வேண்டும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு 120 ரூபா நீங்கள் வந்து புத்தகத்தோடைய விலை, 30 ரூபா வந்து கொரியர் சார்ஜு. ஸோ 150 ரூபா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா புத்தகம் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும். கீழே கரெக்டாக அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருங்க. நேரில் வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு 120 ரூபா திருப்பூர் அலுவலகத்தில் எல்லா நாளும் கிடைக்கும். 30ஆம் தேதி செப்டம்பர் 30ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் கோமடத்தில் தான் இருக்கேன். ஸோ அந்த அன்னைக்கு வர்றவங்களுக்கு அந்த 120 ரூபாய் கட்டணத்திலேயே இந்த புத்தகம் கிடைத்துவிடும். 5 பட்சிகளை வைத்து ஒரு நாளை வந்து கணிக்கிறது. மொத்தம் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தை காகபுஜகண்டர் ஒரு 5 பட்சிக்குள்ளே அதை அடக்கி அந்த பட்சி 5 வேலை செய்கிறதாக அவர் வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த பட்சி என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறது விஷயம். முதல்ல உங்களுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு என்ன பட்சி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த புத்தகத்தில் வந்து நம்ம அதான் தெளிவாக இதில் கொடுத்துருக்குறோம். இந்த புத்தகத்தை எடுத்தவுடனே காகபுஜகண்டரை பற்றியும் இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 10 ஜாமமாக பிரிக்கிறார். பகல் 5 ஜாமம், இரவு 5 ஜாமமாக பிரிக்கிறார். ஸோ அந்த ஜாமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் ஒரு ஜாமமாக குறிப்பிட்டிருக்கார். அந்த காலத்தில் ஜாமத்தில் எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த கரகாட்டக்காரன் படத்தில் கூட வந்தது. ஜாமத்தில் வாரேன் அம்மா சாமந்தி பூ தாரேன் அப்படின்னு ஒரு வார்த்தைலாம் வரும். இப்போ அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜாமம்னா என்ன அப்படின்னு ரொம்ப பேர் கேட்குறீங்க. ஜாமம் அப்படிங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்வதற்கான ஒரு விஷயம். 2 மணி நேரம் 24 நிமிடத்திற்கு ஒரு ஜாமம் அப்படின்னு பேர். ஸோ காகபுஜகண்டர் பகல் 5 ஜாமம், இரவு 5 ஜாமம், மொத்தம் 10 ஜாமமாக பிரிக்கிறார். இதில் வந்து இந்த பறவைகள், நீங்கள் அந்த பறவைகள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இவங்களுக்கெல்லாம் வந்து பறவை. இது வந்து வல்லூர். அதே போல் திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் இவங்களுக்கு ஆந்தை. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இவங்களுக்கு காகம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் இவங்களுக்கு கோழி. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இவங்களுக்கெல்லாம் வந்து மயில். ஸோ இந்த பஞ்சம்னா 5 பட்சிகளை வச்சு இந்த 27 நட்சத்திரத்தையும் குறிப்பிடுறார். இதில் ஒரு சில ஆப்பில் ஒரு சிலர் சொல்லும்போது வளர்பிறைக்கு தனி பட்சின்னும் தேய்பிறைக்கு தனி பட்சின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. காகபுஜகண்டர் கொடுத்ததில் ஒரே பட்சி தான். வளர்பிறையோ தேய்பிறையோ நட்சத்திரத்துக்கு ஒரே பட்சி தான். வளர்பிறை தேய்பிறை மாறாது. அது மாற்றிக்கிட்டது பின்னாடி வந்தவங்க ஏதோ விஷயத்தில் குழப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 100% வளர்பிறைக்கு தனிப்பட்சி, தேய்பிறைக்கு தனிப்பட்சி இதெல்லாம் வந்து கிடையாது. ஸோ இந்த புத்தகத்தில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த மேட்டர்லாம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து அந்த பறவை செய்யக்கூடிய தொழில்கள் கொடுத்துருக்கார். அந்த பறவை வந்து அரசு, ஊன், நடை, துயில், சாவு என 5 வகைப்படுத்துகிறாரு. வெற்றி சதவீதத்தை வகைப்படுத்துகிறார். இதில் வந்து அரசுங்கிறது 100%, ஊன்கிறது 75%, நடைங்கிறது 50%, துயில் அப்படிங்கிறது 25%, சாவு அப்படிங்கிற வார்த்தையை அவரே பயன்படுத்தியிருக்கார். அதுக்கு நம்ம மரணம்னு வச்சுக்கலாமான்னு யோசித்தோம். ஆனால் வந்து நம்ம வீடியோவில் சொல்லும்போது நேரம் நன்றாக இல்லைன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவர் அதுக்கு கொடுத்த வேர்ட் சாவு, அதனால் நாங்கள் அப்படியே அதை கொடுத்துட்டோம். அதுக்கு வந்து 0%. அப்போது இதை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பறவை 100% அப்படின்னு ஒரு வேலை வரும் ஒரு நாளைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ரிசர்வ் ரோகிணி, எனக்கு வந்து வல்லூர். இப்போ வல்லூர் இன்றைக்கி என்னென்ன பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சவச்சி புத்தகத்தில் ஃபுல் கேலண்டராகவே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தட்சிணாயன காலம், விசுவாவசு வருடம், புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி. இதில் வந்து தேய்பிறை திதி வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை 2:11 ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. நட்சத்திரம் கொடுத்துருக்கோம். காலைல 9:30 மணி வரைக்கும் பூசம், அதன் பின்பு ஆயில்யம், நாமயோகம் கொடுத்துருக்கோம். அதிகாலை 2:11 வரைக்கும் பரீகம், அதன் பின்பு சிவம், அதன் பின்பு கரணம் கொடுத்துருக்குறோம். இதிலே வந்து ராகு காலம், குளிகை, யமகண்டம் இதெல்லாம் கொடுத்துட்டோம். இதில் வந்து கீழே வந்து ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இன்றைக்கி என்னுடைய நட்சத்திரம் ரோகிணி, அதோடைய பட்சி வல்லூர். ஸோ இந்த பட்சி என்ன பண்ணுது அப்படின்னா காலை 6:04 8:28 வரைக்கும்
100% அரசு வேலையை செய்கிறது. அப்போ காலையில் 6:04 8:24 வரைக்கும் நான் செய்யக்கூடிய 8:28 வரைக்கும் நான் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா போதும், டெய்லி ஷீட் மாதிரி டெய்லியும் இது வந்து நம்ம டெய்லி ஷீட் வந்து அதில் போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா 8:28 வரையிலேருந்து 10:52 வரைக்கும் நடை, 10:52 1:16 வரைக்கும் ஊன், அப்போது 1:16 மதியம் 3:40 வரைக்கும் சாவு. அப்போ அந்த நேரத்தில் நான் முக்கியமான வேலைகளை தவிர்த்தரலாம். இந்த அரசு வேலை வரும் பொழுது ஒரு நல்ல வேலை, ஒரு வண்டி வாங்க போகிறோம், ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம், திதி கொடுக்க போகிறோம், புதுசாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து வாங்க போகிறோம், இல்லைனா வந்து ஒரு கடன் கேட்க போகிறோம், கடன் வாங்குகிறோம், கடனை திருப்பி கொடுக்குறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசு ஊன் ரெண்டுலேயுமே செய்யலாம். 175ல் செஞ்சிடலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நடை வந்து 50% வெற்றியை கொடுக்கும். தவிர்க்க முடியாத விஷயங்களை நடையில் போய் செய்யலாம். நீங்கள் சாவுன்னு வர்ற அந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்தில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு மீட்டிங் போகிறோம், இல்லை ஒரு இன்டர்வியூ போகிறோம், அப்போ நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ தேர்தல் வருது, நான் போய் கட்சியில் சீட்டுக்கு அப்ரோச் பண்ணுறேன். அப்போ சீட்டுக்கு அப்ரோச் பண்ணும்போது என்னுடைய நேரம் எப்படி இருந்தது? அதன் பிறகு எனக்கு சீட்டே கொடுத்துட்டாங்க, நான் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுறேன். அப்போது அந்த பஞ்சபட்சி நேரம் அந்த பட்சி என்ன செய்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ அதுதான் வெற்றி. இப்போ ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்துக்கு போகிறோம், அந்த காலையில் நேரம் அதுக்காக உகந்ததாக இருக்கா, இல்லை எந்த நேரம் நமக்கு உகந்ததாக இருக்கிறது? காலையில் 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருப்போம், ஒரு 8:28 வரைக்கும் நமக்கு டைம் நல்லா இல்லைன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றி வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு பிரயாணம் கிளம்புறோம், ஒரு நெடுந்தூர பயணம், இப்போ திருப்பூர்லேருந்து நம்ம சென்னை போகிறோம். அப்போ கிளம்புற நேரம் எதில் இருக்குது? அரசில் இருக்கா, ஊனில் இருக்கா, தொழிலில் இருக்கா, சாவில் இருக்கா? இந்த சாவில் கிளம்பவே கூடாது, தொழில் சாவில் கிளம்பவே கூடாது. நீங்கள் இந்த வண்டியை தூங்கிட்டு கொண்டு போய் வண்டியை ஆக்சிடெண்ட் பண்ணவங்க, ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், இந்த துயில் வேலையிலேயோ அல்லது சாவு வேலையிலேயோ ஒருத்தர் கிளம்பியிருந்தால் தான் அந்த மாதிரி நடக்கும். இதில் வந்து அரசு வேலையில் கிளம்புனீங்கன்னா ஜம்முன்னு போய் சேர்ந்துருவீங்க. ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம், ஒரு ட்ரெயினை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம். இதில் வந்து 100% இதை செயலாக்கம் பண்ணி இதுக்காக வந்து வெற்றி பெற்று பல பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து இந்த புத்தகம் எழுதியதற்கு மிகப்பெரிய கிரெடிட்டே, நான் வந்து 100ல் போய் கேட்டேங்கய்யா லோன் கிடச்சது, 100ல் போய் கேட்டேங்கய்யா பொண்ணு கிடச்சது, பொண்ணு பார்க்குறதுக்கு 100ல் போய் எத்தனையோ திருமணங்கள் நடந்திருக்கிறது. ஏற்கனவே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன வீட்டில் கூட அரசு வேலையில் போய் ஒருத்தர் கேட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஐயா 3 மாதமாக லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருந்தேங்கய்யா, அரசு வேலை பார்த்து போய் கொடுத்து அந்த பொண்ணை என்ன ஓகே பண்ணிடுச்சிங்க, இதுக்கெல்லாமையா பஞ்சபட்சியாக பயன்படுத்துறீங்க, காகபூஜை கண்டர் கோச்சிக்க போகிறாரியா அப்படின்னு. அதே போல் சமீபத்தில் வெற்றி பெற்ற 2 திரைப்பட இயக்குனர்கள் ப்ரொடியூசரை போய் இந்த அரசு வேலையிலே போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அரசு வேலைக்காக காத்திருந்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கன்னு நினச்சக்கூடாது. இதில் அரசு 100% வேலைக்காக அந்த டைமத்துக்காக காத்திருந்து அதில் போய் செய்யும்போது, அதாவது வேறு வழியே இல்லை செய்யணும் அப்படிங்கிறது வேறு. ஆனால் நம்ம டயத்துக்கு நம்ம அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு 3 மணிக்கு அவர்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கோம், 3:38 வரைக்கும் நம்ம கொஞ்சம் சாவு வேலை இருக்குது, 3:38க்கு மேலே ஒரு 3:40க்கு மேலே கிளம்பி போய் அவரை பார்க்க போகிறோம். இதை வந்து முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவங்களும் அந்த டயத்துக்கு வருவாங்க, நம்மளும் அந்த டயத்துக்கு போயிடலாம். முதல்ல வந்து இந்த பஞ்சபட்சியை நம்ம வீடியோவாக தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக பஞ்சபட்சி வீடியோ போடுறோம். அப்படி வீடியோ போடும்போது மக்கள் என்ன கேட்பாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் நாங்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வீடியோலாம் போட்டோம். ஆனால் என்னென்னா இந்த அல்கனிதம் போய் செட் ஆகாமல் அந்த வீடியோ சரியாக கொண்டு யாரும் காட்டுறதில்ல. அதனாலேயே இப்போ என்ன பண்ணோம்னா, வருஷம் 365 நாளைக்கும் இதை கொடுத்துட்டோம்னா, முகூர்த்தம் வைக்கும்போது, சீர் கொண்டு போகும்போது, அல்லது ஒரு தாலி எடுக்க போகிறது, புடவை எடுக்க போகிறது, நகை வாங்க போகிறது, அத்தனைக்கு இதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி ஹிந்து நிறுவனத்துக்கிட்ட பேசணும். திரு ரோஹித் ரமேஷ் அவர்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு அவரும் அவருடைய துணைவியார் ஜனனி அவர்களும் நமக்கு பெரிய ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காங்க. தமிழக மக்களே பயன்படும் அளவுக்கு உலகத்திலேயே முதன்முறையாக பஞ்சபட்சியை 365 நாட்களுக்கும் நீங்கள் காலண்டர் வடிவில் புத்தகம் போட்டது உலகத்திலே நம்ம தான். ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன், பஞ்சபட்சியை இந்த மாதிரி புத்தகம் போட ஆசைப்பட்டு 3 பேர் ஜாம்பவான்கள் தமிழ்நாட்டில் மரணமடைந்திருக்கிறார்கள். நானும் ஒரு பெரிய ரிஸ்க்குள்ளே போயிட்டு தான் திரும்பி வந்தேன் அதுக்குள்ளே. பட் ஆனால் ரிஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம புலிவாலை பிடிச்சிட்டோம் அப்படின்னு. என்னென்னா
பஞ்சபட்சியை தவறாக பயன்படுத்துவோரில் இன்றைக்கும் காகபுஜகண்டர் என்னன்னு கேட்டுறார். யாரெல்லாம் பஞ்சபட்சியை தவறாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தீங்கு விளைவிப்பதற்கு காகபுஜகண்டர் தயாராகவே இருக்கிறார். ஆனால் நம்ம நான் எந்த இடத்துலையும் பஞ்சபட்சியை என்னோடய சொந்த யூஸ்க்காக நான் பயன்படுத்தினதே கிடையாது. அதான் நேரம் நான் பார்த்துக்குவேனே தவிர இதை வச்சு யார்கிட்டையும் இது வரைக்கும் பணம் வாங்கினதில்லை, இதை வச்சு யாரையும் நான் பயமுறுத்தினதில்லை. அதில் அதை பண்ணித்தரோம், குதிரை ரேஸ் பண்ணித்தரோம், லாட்ரி சீட்டுக்கு உங்களுக்கு நேரம் குறித்து கொடுக்குறோம், குதிரை ரேஸுக்கு சேவல் சண்டைக்கு, இந்த மாதிரி தான் இதுக்கு பஞ்சபட்சி இன்றைக்கி ரொம்ப பயன்பட்டுக்கிட்டு வருது. நீங்கள் இந்த சேவல் சண்டை விடுறவங்க, குதிரை ரேஸ் விடுறவங்க, லாட்ரி சீட்டு வாங்குறவங்க, இவங்க எல்லாம் இந்த பட்சி டைமை பார்க்கிறார்கள். முடிந்த அளவுக்கு வாழ்க்கையை வளமாக்குவதற்கு பஞ்சபட்சியை பயன்படுத்துங்கள். ஏன்னா அதை கண்டுபிடிச்சவர் காகபுஜகண்டர், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சித்தர். அவருக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு. உண்மையிலேயே எனக்கு வேலையே இல்லை, நான் ஒரு கம்பெனிக்கு வேலை கேட்க போகிறேன், காகபுஜகண்டரை கும்பிட்டு உங்களுடைய பட்சியோட அரசு வேலையில் போங்க, 100% உங்களுக்கு வேலை கிடச்சிரும். ரொம்ப கஷ்டம். ஒருத்தரை கடன் கேட்க போகிறோம், கடன் தீர்ந்துடணும், திரும்ப நான் கடன் வாங்கிட்டே இருக்கேன், ஒரு பேங்க் லோனுக்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், வந்தால் அந்த 3 ரூபா வட்டி, 5 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டிலாம் அடைச்சிருங்கயா அப்படின்னு சொல்லி அப்படியே காகபுஜகண்டர் ஐயா என்னை நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு 100%ல் போய் ஒரு பேங்க்கில் லோன் கேளுங்க, 100% கிடச்சிரும். ஏன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்காக கேட்குறீங்க, உங்கள் வறுமையை போக்கிக் கொள்வதற்காக, உங்கள் துயரங்களை நீக்கிக் கொள்வதற்காக கேட்குறீங்களே தவிர பேராசைப்படலை. பேராசைப்படும் போது தான் காகபுஜகண்டர் அங்கே அதை தடுக்கிறார். நான் நிறைய பேர்த்த பார்த்தேன், பஞ்சபட்சியை தவறாக பயன்படுத்தியவர்கள் பல பேர் வாழ்க்கையில் அழிந்து போயிருக்கிறார்கள். அதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸே பண்ண வேண்டாம், நம்ம பாசிட்டிவ்க்குள்ளேயே போயிடலாம். எனக்கு இந்த மாதிரி நோயே குணமாக மாட்டேங்குது, நான் என்னங்கய்யா பண்ணுறேன், நான் நோயால் துன்பப்படுறேன்யா, மருத்துவர்கிட்ட நடந்துக்கிட்டே இருக்கேன்யா, மாத்திரை பார்த்தீங்கன்னா அலமாரி நிறையா மாத்திரை வச்சுருக்கேன்யா, என்னை எப்படியா காப்பாற்றுங்கய்யா அப்படின்னா அப்படியே காகபுஜகண்டரை நினைங்க, மனமாற அவரை வேண்டிக்கிங்க. அரசு வேலையில் கிளம்பி போய் டாக்டரை போய் பாருங்கள். கிம்ஸ் தூக்கணம் காரணத்தில் உங்கள் பட்சி அரசு வேலை செய்யும்போது போய் டாக்டரை போய் பாருங்கள், வெகு விரைவில் உங்கள் நோய் குணமடையும். ஏன் ஒரு வீடு கட்டணையா, ரொம்ப நாள் அலையிறையா, இடமா பார்க்குறையா, எந்த இடமுமே செட் ஆக மாட்டேங்குதுயா, இடம் நல்லா இருந்தால் லட்சக்கணக்கில் சொல்கிறானுவா, 10 லட்சம் 5 லட்சம்ன்றாங்க, ஒன்றும் இல்லாத இடத்த கூட்டு போய் 3 லட்சம் 4 லட்சம்னு காட்டுறாங்கய்யா, கொஞ்சம் பார்த்து நல்ல இடமா வாங்கினுங்கய்யா அப்படிங்கிறவங்க அப்படியே காகபுஜகண்டரை வணங்கிட்டு உங்களுடைய பட்சி உங்களுடைய அரசு வேலை செய்யும் பொழுது கிளம்பி போனீங்க அப்படின்னா 100% உங்களுக்கான இடத்தை காகபுஜகண்டர் காட்டுவார். இன்றைக்கும் காக்கை சித்தராக இருக்கிறார். நீங்கள் இந்திரா சௌந்தரராஜன் காகபுஜகண்டரை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், பட்டுச்சுனால மெய் சிலிர்த்து போயிருக்கிறேன். இன்றைக்கும் காக்கையாக வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தான் தெரியாது, ஞான கண்களுக்கு தெரியும், பூனை கண்களுக்கு தான் தெரிவதில்லை. ஞானம் உள்ளவனுக்கு இறைவன் தெரிந்து கொண்டு தான் இருக்கிறான், இறைவன் காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறான். காப்பாற்றுவானா மாட்டானான்னு சொல்லி டவுட்டில் எதையும் செய்யக்கூடாது. அதே போல் இந்த தற்குறியை 4 வீடியோ போடுது, கடவுள் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு இந்த 4 தற்குறியை வீடியோ போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம கஷ்டத்துக்கு கடவுள் இல்லைன்னு நினச்சிக்கிறக்கூடாது. நம்ம இந்த உலகத்துக்கு படைத்தவன் கடவுள், நம்மை காப்பாற்றி கொண்டிருப்பவர்கள் கடவுள். சித்தர்கள் நமக்கு வாழ்வதற்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். சரியா? சித்தர்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த நேரத்தில் போய் கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போது ஒரு வீட்டில் அப்பா அம்மா நம்ம இருக்கிறோம், அம்மா எந்த மூடில் இருக்கும்போது போய் கேட்டால் நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியுங்களா? அம்மாவே டென்ஷனாக இருக்கும்போது போய் அம்மா நான் டூர் போகிறோம்மா, ஒரு 50 ரூபாய்க்கு வேணுமா அப்படின்னு அன்றைக்கெல்லாம் போய் கேட்டோம்னா டங்குன்னு ஒன்று மண்ட மேலே ஒன்று விழுகும், அதுவும் கையில் இருக்கிற கரண்டிலேயே விழுகும். அந்த மாதிரி யாருக்கு விழுகுதா இல்லையாலாம் எனக்கு தெரில, பட் எனக்கெல்லாம் விழுந்துருக்கு. அது ஒன்றும் இல்லை, ஏற்காடு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு போய் கேட்டதுக்கு நான் எங்கள் அம்மாட்ட அடி வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் ஏற்காடே போகலன்னு வச்சுங்க, என்னை அனுப்பலை, ஏன்னா அவங்ககிட்ட 50 ரூபா இல்லை, எனக்கு கொடுக்கவும் இல்லை, நான் போகவும் இல்லை. ஆனால் அந்த நேரம் தெரிஞ்சு போய் கேட்டவங்களாம் சக்ஸஸ் பண்ணிட்டான். அந்த அம்மா சந்தோஷமாக இருக்கும்போது, அப்பா கொஞ்சம் மகிழ்ச்சியாக சாயந்தரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது, மகனே நல்லா படிக்கிறியாப்பா, நல்லா படிக்கிறேன்ப்பா, ஒரு ஏற்காட்டில் ஒரு மலர் கண்காட்சியாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா எங்கள் அப்பா அனுப்பிச்சிருப்பாரா என்னமோ. நான் எங்கள் அம்மாட்ட கேட்கக்கூடாத நேரத்தில் கேட்டு ஏற்காடு போகிறதே விட்டுட்டு இப்போ தான் போன வருஷம் தான் ஏற்காடே போனேன். அதுக்கு மேலே ஏற்காடே போனது கிடையாது. இத்தனைக்கும் அது என் மாவட்டத்திலே இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். எதை எப்பொழுது கேட்டால் கிடைக்கும், இறைவனிடம் போய் எப்போ கேட்கணும், மனைவிகிட்ட போய் எப்போ கேட்கணும் அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா எரிச்சலில் இருக்கும்போது காப்பி கொண்டானா டம்ளர் மட்டும்தான் வரும், காப்பி வராது. புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. டம்ளர் மட்டும் அங்கே தான் டைங்கன்னு உட்காரும். அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும் பொண்டாட்டி டென்ஷனாக இருக்கா அப்படின்ட்டு. அதனால் யாருக்கிட்ட, கணவன்கிட்ட அதே மாதிரி தான். நீங்கள் அந்தாலே ஊறப்பட்ட டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏங்க என் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான், என்னடா ரோதனை இது அப்படின்னு நினைப்பானா மாட்டானா? வந்தவொடனே அவனுக்கு ஒரு காப்பி கீப்பி போட்டு கொடுத்து அவனை உட்கார வச்சு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி ஒரு டிவியை போட்டு விட்டு அவன் ஏதோ 2 காமெடி சேனலில் பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்கும்போது நைஸாக சொன்னோம்னு வச்சுங்களேன் வாங்கி கொடுத்துருவான். எதை எப்பொழுது கேட்க வேண்டும் என்பது தெரியாமல் தான்
பல பேர் பிரச்சனைகள் அலைஞ்சிட்டு இருக்கோம். எதை எப்படி கேட்கணும், எப்போது கேட்கணும், யாருக்கிட்ட கேட்கணும் தெரியல. எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பணத்தை யார்கிட்ட கேட்கணும், பொருளை யார்கிட்ட கேட்கணும், புகழை யார்கிட்ட கேட்கணும், உடல்நலத்தை யார்கிட்ட கேட்கணும், நீங்கள் பொண்ணு யார்கிட்ட கேட்கணும், வேலை யாருக்கிட்ட கேட்கணும், இது தெரியாமல் தான் எல்லாருக்கிட்டையும் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து எல்லோரும் நமக்கு குற்றவாளிகளாக தெரிகிறார்கள். எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு கற்பக விருட்சம்லாம் யாரும் கிடையாது. இப்போது நம்ம வந்து ஒரு 10 கோயில் கொடுக்குறோம். ஏன் எல்லாத்தையும் ஒரே கோயிலாக கொடுத்துட்டு போயிடலாம்ல? இறைவனே ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அப்போ இங்கே போய் கேட்டால் உடல்நலம் கிடைக்கும், இங்கே போய் கேட்டால் பொருளாதாரம் கிடைக்கும், இங்கே போய் கேட்டால் திருமணம் நடக்கும், இங்கே போய் கேட்டால் அப்படின்னு சொல்லி பிரித்து தான் நான் உங்களை கோயிலுக்கே அனுப்புகிறேன். அதனால தான் 10 கோயில் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் 10 கோயில் உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் வேலை வெட்டி இல்லாமல் அந்த 10 கோயிலுக்கு போகலை. இறைவன் காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் போயிட்டுருக்கோம். பல லட்சம் பேரை காப்பாற்றிட்டோம். ஒன்றும் ரெண்டெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எம்பெருமான் கருணையில் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். எனக்கு இதில் எந்த வேலையும் கிடையாது. வாயசிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. என் வேலை இங்கே உட்காந்து வாயசிக்கிறது மட்டும் தான். பேசலாம் ஜொக்கனாதான் பேசிக்குவார். அவரே பேசுவார், அவரே சொல்லுவார், அவரே வர சொல்லுவார், அவரே நடத்திட்டு போயிட்டே இருப்பார். எனக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நம்ம ஒன்லி வாயசிப்பு மட்டும்தான். சரிங்களா? இந்த சினிமாவில் வந்து சிவாஜி வாயசிக்க பின்னாடி டிஎம்எஸ் பாடிக்கிட்டு இருப்பார். அந்த பாட்டை கண்ணாசன் எழுதியிருப்பார், எம்எஸ்சி மியூசிக் போட்டிருப்பார், ஏபி நாகராஜன் டைரக்ஷன் பண்ணியிருப்பார், பிசி ஸ்ரீராம் வந்து கேமராமேனாக இருந்திருப்பார். அந்த மாதிரி வந்து நான் வந்து நம்ம வாயசிப்பு மட்டும்தான். மீதி எல்லாம் தலைவர் பார்த்துக்குவார். நம்ம வந்து என்ன பேசணும்னு யோசிக்க வேண்டியது கிடையாது. ஐயோ நம்ம அதை பேசினா மக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களான்னு வருத்தப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா அவர் பேசிக்கிறார், நமக்கு நோ டென்ஷன். நம்ம வேலை அவர் என்ன சொல்கிறாரோ சொல்லிட்டு போகிறதா நம்ம வேலையே. அதனால் இந்த பஞ்சபக்ஷியை வைத்து உங்கள் அன்றாட வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிறது? நம்ம ரெகுலராக கோயிலுக்கு போகிறோம், வணங்குறோம், எல்லாம் செய்கிறோம். டெய்லி என்ன பண்ணலாம்? இப்போ நான் வேலைக்கு போகிறேங்க, டெய்லி வேலைக்கு போயிட்டுருக்கிறேன். திடீர்னு அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க. ஓகே, இப்போ நான் எத்தனை மணிக்கு போனால் சரியாக இருக்கும்? அவ்வளோதான் விஷயம். அவங்க வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வர்றீங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம டைம் சொல்லிடலாம். இல்லையா, ஐயா நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டுருக்குறேங்க, அந்த கம்பெனியை சொல்லிட்டு வரணும், நான் இத்தனை மணிக்கு வர்றேன்னு ரெக்வஸ்ட்டாக சொன்னால் அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? சரி ஓகே வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சொந்தக்காரனை போய் பார்க்க போகிறோம், கடன் கேட்டு போகிறோம், ஒரு சீர் கொண்டு போகிறோம், ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம், ஒரு பைக் எடுக்கிறோம். இந்த பைக் வாங்கின எல்லாருமே நல்லா கவனிங்க, எல்லா பைக்குமா ரோட்டில் ஓடிடுது. எத்தனை பைக்கு ஆக்சிடெண்ட் ஆகி வீட்டில் கிடக்குது, எத்தனை பைக்கு போலீஸ் ஸ்டேஷன் யார்டில் கிடக்குது, எத்தனை பைக்கு ஃபைனான்ஸ்காரனே தூக்கிட்டு போயிடுறான். ஒரு பைக்கு 2 பைக்கே பஜாஜ்காரனுக்கு தூக்கி இருக்கிறானுங்க? கிடையவே கிடையாதுல்ல. பஜாஜ்காரனும் சரி, பஜாஜ் கம்பெனியில் பஜாஜ் அலைன்ஸும் சரி, பஜாஜ் அலைன்ஸில் வேலை பார்க்குறவங்க குடும்பம் கூட நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. எத்தனை பேர் வந்து பஜாஜ் அலைன்ஸில் போய் பஜாஜ் ஆலியாஸா அலைன்ஸா லோட சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு 3000 முன்பணம் கொடுத்தா போதும், 1000 ரூபா முன்பணம் கொடுத்தா போதும், 1 ரூபா முன்பணம் கொடுத்தா போதும்னு வண்டியை கொண்டு உங்கள் தலையில் கட்டி அந்த மாதிரி நிறைய எல்லாருமே கட்டிடுறாங்க. வாஷிங் மிஷின்லேருந்து நீங்கள் வந்து அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாமே இஎம்ஐயில் கிடைக்கிது. அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எல்லாம் போட்டு தாளித்து கடைசியில் உங்கள் சம்பளத்தை பிடிங்கி உங்களால் கட்ட முடியலன்னா பொருளையும் பிடிங்கிட்டு போயிடுறாங்க இல்லையா? இந்த வண்டி, காரு, வாஷிங் மிஷினு, வீட்டுக்கு வாங்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் கூட கரெக்டாக இந்த அரசு வேலையில் நீங்கள் பார்த்து வாங்கினால் உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனை வராது. இப்போ டிவி வாங்கி வாங்கினதுலேருந்து பிரச்சனை எத்தனை பேர்த்துக்கு இருக்குது? ஒரு ஹோம் தேட்டர் வாங்கி அது வாங்கினதுலேருந்து சரியாகவே போட மாட்டாங்குதுங்க அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம போய் சாவு வேலையில் வாங்கியிருப்போம். ஒரு சிலர் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, சரியாகவே போகாது. அதே பிராண்டு வாஷிங் மிஷின் பக்கத்து வீட்டில் இருக்கும், ரொம்ப 15 வருஷமாக ஓடிட்டுருக்கோம், 20 வருஷமாக ஓடிட்டுருக்கோம். அதே கம்பெனி பைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி அப்பா நல்லா ஓட்டிகிட்டு இருப்பார். நம்ம வாங்கின பைக்கு வாங்கி 6 மாதத்தில் இன்ஜின் சீஸ் ஆக அவன் நம்ம கதையாக சொல்லுவான், மேலே எங்கேயும் கதை சொல்லி நம்மளை போயிட்டு வாங்க அப்படிம்பா. இதெல்லாம் நம் சாவு வேலையில் செய்யக்கூடிய தவறுகள். அப்போது எதை எப்போ செய்யணும்னு தெரிஞ்சுங்க. செய்யத்தான் போகிறேன், செய்ய வேண்டான்னு சொல்லலை, சரிங்களா? இன்னொன்று, அரசு வேலையில் செஞ்சால் சும்மா கிடைக்குன்னு நான் சொல்லலை. அரசு வேலை செஞ்சால் சும்மா கிடச்சிருங்க. சாவு வேலை தாங்க நீங்கள் பணம் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கோம். அரசு வேலைக்கு போனீங்கன்னா வாங்க ஹீரோ கண்டா வேணுமா அதை எடுத்துகிட்டு போங்க அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம காசு நம்ம சம்பாரித்து நம்ம தான் வாங்கிக்கிறணும், நமக்காக நம்ம தான் பாடுபடணும். ஆனால் அதை எந்த டயத்தில் பண்ணணும், அதான் விஷயம். அதை சரியான நேரம் பார்த்து செய்தால் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி. அந்த நேரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத இந்த ரிஷபானந்தரின் பொக்கிஷம் அப்படிங்கிற புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஹிந்து நிறுவனம் இப்போ வந்து ஒரு சலுகை விலை ஒன்று போட்டிருக்காங்க. அடியனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வரக்கூடிய 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு சலுகை விலை ஒன்று போட்டிருக்காங்க. இதை வந்து நான் இன்னொரு 1 மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அக்டோபர் மாதம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தோடைய விலை 220 ரூபாய். 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 120 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை
கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து உங்களுடைய பிறந்தநாள் வருது, உங்கள் டிவோட்டிஸ்க்கு வந்து நாங்கள் 100 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சாமி அப்படின்னு சொல்லி செப்டம்பர் 30ஆம் தேதி வரவங்களுக்குலாம் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லி அவர் 100 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி 120 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை இப்போ கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஹிண்டு நிறுவனம் வாழ்வாங்க வாழட்டும். நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த புத்தகம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். புத்தகம் வேண்டும் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு 120 ரூபா நீங்கள் வந்து புத்தகத்தோடைய விலை, 30 ரூபா வந்து கொரியர் சார்ஜு. ஸோ 150 ரூபா அனுப்பிச்சி விட்டிங்கன்னா புத்தகம் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும். கீழே கரெக்டாக அட்ரஸு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருங்க. நேரில் வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு 120 ரூபா திருப்பூர் அலுவலகத்தில் எல்லா நாளும் கிடைக்கும். 30ஆம் தேதி செப்டம்பர் 30ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் கோமடத்தில் தான் இருக்கேன். ஸோ அந்த அன்னைக்கு வர்றவங்களுக்கு அந்த 120 ரூபாய் கட்டணத்துலேயே இந்த புத்தகம் கிடைத்துவிடும். இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. அன்றைக்கி திதி என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஜாதகம் பார்க்குறீங்க, கோயில் கொடுக்குறோம், இந்த நட்சத்திரம் எப்போ வருது, இந்த திதி எப்போ வருது, இந்த நாமயோகம் எப்போ வருது, இல்லை இந்த கரணம் எப்போ வருது அப்படின்னு பார்க்க முடியாதவங்க இந்த புத்தகத்தில் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கும் இன்றைக்கி என்ன திதி, இன்றைக்கி என்ன நாமயோகம், இன்றைக்கி என்ன கரணம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன நாள், யமகண்டம், ராகு காலம், குளிகை எல்லாமே கொடுத்துட்டு, தமிழ் டேட் என்ன, இங்கிலீஷ் டேட் என்ன அதையும் கொடுத்துட்டு, இன்றைக்கி அன்னதானம் செய்ய வேண்டிய நாளாக அதுவும் குறிப்பிட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் பஞ்சபட்சி என்ன செய்கிறது, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த பட்சின்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல காரிய வெற்றி குறியீடு கொடுத்துருக்கோம், அடுத்து நட்சத்திரம் கொடுத்துருக்கோம், அடுத்து ஜாமம் கொடுத்துருக்கோம், அந்த ஜாமத்தை கீழே பறவைகள் கொடுத்துருக்கோம், அந்த ஜாமம் எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம், பகலாக இரவான்றதை கொடுத்துருப்போம், 10 ஜாமமாக பிரித்து டைம் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ 2025க்கான புத்தகம் இது. 2026க்கான புத்தகம் நவம்பர் மாதம் வந்துடும். நவம்பர் 1ஆம் தேதி 2ஆம் தேதியில் அடுத்த வருடத்திற்கான புத்தகம் தயாராகிடும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி நவம்பர் 30க்குள்ளே புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி 2026 ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் ஒரே புத்தகமாக அடுத்த வருடம் கொண்டு வந்துடலாம். இதில் வந்து 2 புத்தகமாக ஃபஸ்ட்டு 3 மாதம் அப்புறம் 9 மாதம் கொண்டு வந்தோம். இந்த புத்தகம் 9 மாதத்திற்கான புத்தகம். ஸோ இது வந்து பின்னாடி கூட உங்களுக்கு நிறையா தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழித்து 2025 என்ன டேட்டு, அன்னைக்கு என்ன திதி, அன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கூட இதில் வந்து இது பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தை பிறகுது அப்படின்னா இதில் நீங்கள் குறித்து வச்சிங்கன்னா போதும், பின்னாடி வந்து எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யாராவது மரணம் அடைகிறாங்கன்னா அந்த டேட்டை குறித்து வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன திதி, அன்றைக்கி என்ன நட்சத்திரம், அன்றைக்கி என்ன நாமயோகம், அன்றைக்கி என்ன காரணம், அப்பொழுது அந்த பட்சி என்ன வேலை செய்து கொண்டிருந்தது, எல்லா வேலையும் அதில் சரியாக தெரிய வந்துடும். இதில் படுபட்சி குறிப்பிட்டிருக்கோம். இந்த படுபட்சியில் ஒரு சிலருக்கு வந்து டவுட்ஸ்லாம் இருக்குது. எப்படின்னா அமாவாசை பௌர்ணமி நாட்டில் ஒட்டி தொடர்ந்து ஒரே பட்சி படுபட்சியாக வரும். ஒரே பட்சி 2 நாளைக்கு 3 நாளைக்கு படுபட்சியாக வரும். அதில் என்கிட்ட கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தொடர்ந்து எப்படி மயிலுக்கு மட்டும் 3 நாளுக்கு படுபட்சியாக வந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் என்னென்னா எல்லா பட்சிக்குமே படுபட்சின்னு ஒன்று உண்டு. வாரத்தில் ஒரு நாள் படுபட்சி உண்டு. அதில் அமாவாசை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் வந்து படுபட்சி ஆகும். சில பட்சிகள் வந்து வாரத்தில் 2 நாள் படுபட்சியாக வரும். அதில் என்ன ஆகுன்னா இந்த நாளும் இடையில அமாவாசை வந்து அடுத்த நாள் வரும்போது இந்த 2 நாள் 3 நாள் சேர்ந்து படுபட்சியாக வரும். நாங்கள் எதையும் ஆராய்ச்சி செய்யாமல் இதில் கொடுக்கவில்லை. அதனால் படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலையை தவிர்த்துருங்க. அன்றாட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறேன், பைக் வாங்குகிறேன், கார் வாங்குகிறேன், வாஷிங் மிஷின் வாங்குகிறேன், செக் புக் வாங்குகிறேன், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிறேன், பொண்ணு வீடு பார்க்க போகிறோம், மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம், துணி எடுக்க போகிறோம், இல்லை வந்து உப்பு சக்கரை வாங்க போகிறோம், நிச்சயம் பண்ண போகிறோம், போய் அவங்க வீட்டில் போய் கை நினச்சிட்டு வர போகிறோம், சாப்பிட்டு வர போகிறோம், அந்த மாதிரி வந்து உறுதி கொடுத்துட்டு வர போகிறோம், இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரியான முக்கியமான வேலைகளை நீங்கள் வந்து படுபட்சி நாட்களில் தவிர்த்துறது நல்லது. நீங்கள் வந்து படுபட்சி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்ருக்காங்க ஒரு சின்ன விசாரணைக்கு, இல்லை ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்க கேஸுக்கு போகிறோம், அந்த அன்னைக்கு வாய்தா போட்டிருந்தா அன்றைக்கி வக்கீலை வச்சு அடுத்த நாள் வாய்தா வாங்கிக்கலாம். ஏன்னா அன்னைக்கு போனோம்னா அன்றைக்கி தான் ஜட்ஜ் ஏதாவது கேள்வி கேட்க நம்ம 2வது எகத்தலமாக பதில் சொல்ல கேஸோட தலையெழுத்தே மாறிப்போம். நம்ம பொறுமையாக ஸ்டேஷனுக்குள்ளே போவோம், அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்க நம்ம ஏதாவது பதில் சொல்ல அங்கே பெரிய பிரச்சனையில் போய் முடியும். முக்கியமான தலைவர்களை சந்திப்பது, உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை சந்திப்பதை படுபட்சி என்று தவிர்த்து விடுங்கள். ஓகேங்களா? அதுக்காக படுபட்சி பொண்டாட்டிகிட்ட பேசாமல் இருக்கலாமா சாமி அப்படின்னு கேட்டால் அது பெரிய படுபட்சியாக மாறிடும். அதனால் மனைவிகிட்ட வந்து எதையும் டெஸ்ட் பண்ணவே கூடாது. சரியா? அன்றாட வாழ்க்கை அதெல்லாம் அதை கம்முன்னு விட்டுறணும். ஏன்னா சம்சாரம் அது மின்சாரம், தொட்டால் ஷாக் அடிக்கும்.
ஓகேவா? தொடருன்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. அப்படி தொட்டோம்னா அதுக்கப்புறம் அது சாக்கடிச்சிடும். சாக்கடிச்சதுக்கப்புறம் வந்து சாமியார்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. சாமி படுபட்சி பார்த்து என் பொண்டாட்டிகிட்ட நான் பேசாமையே இருந்தேன், என் பொண்டாட்டி வந்து போட்டு என்னை தாக்கிட்டா, அதில் ஏற்படும் சேதாரங்களுக்கு நிர்வாகம் எந்த வகையிலும் பொறுப்பேற்காது. அதனால் சம்சாரத்துக்கிட்ட அதெல்லாம் பார்க்கக்கூடாது. படுபட்சி அன்று நீங்கள் வந்து உங்கள் சம்சாரத்துக்கு ஒரு நகை எடுக்க போகிறீங்க, ஒரு ஒட்டியானம் எடுக்க போகிறீங்க, சம்சாரத்துக்கு ஒரு நெக்லஸ் எடுக்க போகிறீங்க, ஒரு 50 பவுனில் ஒரு செயின் வாங்கி போடுறீங்க. ஏன் சாமி நீங்கள் வேறு போன வீடியோ பார்த்தா வயிற்றுச்சில் கிளம்புறீங்க, தங்க வைக்கிற வேலைக்கு 50 பவுனில் செயின். சரியாக போச்சு. இதை பேசுகிறதே பெருசாக பேசுவோமே, அதை ஏன் போய்ட்டு 1/4 பவுன் 1/2 பவுன் பேசிக்கிட்டு? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதனால் நம்ம பேசுகிறதே கொஞ்சம் பெருசாக நினச்சி பார்ப்போமே, பெருசாக சிந்திச்சு பார்ப்போமே. அதனால் அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் அதை வந்து தவிர்த்து விடுங்கள். அதை வந்து படுபட்சி அன்னைக்கு கோயிலில் போய் சாமி கும்பிடலாம். நம்ம கோயில் கொடுத்துருப்போம், கோயிலுக்கு போகலாம். இறை வழிபாடு செய்தல், முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல், இதெல்லாம் வந்து படுபட்சியில் செய்யலாம். அது வந்து அதுக்கும் படுபட்சிக்கு சம்மந்தம் இல்லை. இறைவனை வணங்குவது படுபட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இறைவனை எப்பொழுதும் வணங்கி கொண்டே இருக்கலாம். தாய் தந்தையரை போய் சந்திப்பதற்கும் படுபட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. தாய் தந்தையரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். தூரத்து பயணம், ஃப்ளைட்டில் ஏறுறது, ட்ரெயினில் போகிறது, நீங்களே செல்ஃப் டிரைவிங் பண்ணுறது தவிர்க்க முடியலாம் மட்டும் படுபட்சி அன்று சென்று வாருங்கள். இல்லைன்னா சென்று வா மகனே வென்று வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு கம்பெனி வீட்டில் படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் கிளம்பி போகிறது நம்மளுடைய நன்மைக்கு பயன் தரும். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் படுபட்சியை தவிர்த்து விட்டு மற்ற நாட்களை சேர்த்து கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே போல் அரசு வேலையில் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்னு ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில் நாம் ஜெயித்து கொண்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புராண்டி சமானந்தர். ஓம் நம சிவாய.